நான் உங்கள் சரண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வர்மக்கலை. வர்மக்கலைனா என்ன, அது எப்படி தோன்றுச்சு, அது எதனால் அழிஞ்சுது, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வர்மக்கலை அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்க ஒரு குறிப்பிட்ட நரம்புகளை, அந்த நரம்புகள்லேயுமே ஒரு குறிப்பிட்ட இடங்களை குறி வச்சு தாக்குறது தான் வர்மக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வர்மக்கலைனா உடலில் இருக்க முக்கிய நாடி, நரம்பு மற்றும் சில புள்ளிகளை அறிவாக கொண்ட ஒரு தற்காப்பு கலை தான் வர்மக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கைஸ். உடல் அசைவுகள் ப்ளஸ் வந்துட்டு ஆயுதங்கள், அதாவது வெப்பன்ஸை யூஸ் பண்ணி கூடமே நம்ம வர்மக்கலையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வர்மக்கலைங்கிறது தமிழ் மரபிலிருந்து வந்த சொல் தான் வர்மக்கலை. ஓகேங்களா? இந்த வர்மக்கலை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்ம சூஸ்திரம், அதாவது போகர் எழுதிய நூல், அதாவது இது வந்துட்டு ஒரு மருத்துவ நூல் தான். இந்த மருத்துவத்திலிருந்து உருவான ஒரு கலை தான் வர்மக்கலை. ஸோ மருத்துவ விஞ்ஞானத்தில் இருந்து ஒரு தற்காப்பு கலை உருவாகி இருக்குன்னு கேட்கும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதாவது கலைகள்னு, தற்காப்பு கலைகள்னு நம்ம பார்த்தோம்னாலே கராத்தே, கும்ஃபு எல்லாமே வரும். இந்த கராத்தே கும்ஃபுலாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது. அதாவது இந்த புக்குமே ஒரு முனிவர் எழுதினது தான். இருந்தாலுமே இந்த மருத்துவத்திலிருந்து உருவான ஒரு கலை தான் வர்மக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் இதுதான் உண்மை. ஓகேங்களா? பட் அந்த மருத்துவ நூல்லேருந்து வந்ததுனால தான் இது வந்துட்டு ஒரு மருத்துவ தற்காப்பு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குரு சிஷ்ய முறையில் தான் இதை வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. பட் இது தவறான முறையில் பயன்படுத்தியதுனால எந்த குருவுமே அவங்களோட சிஷ்யர்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்காமலே விட்டுட்டாங்க. அதனால தான் இந்த கலை அழிஞ்சதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வர்மக்கலை வந்துட்டு 2 வகைப்படும். ஒன்று முழு தாக்குதல், இன்னொன்று அரை தாக்குதல். முழு தாக்குதலில் என்ன ஆகும்னா, அவ்வளோதான், அந்த வர்மத்தை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆள் காலி, அவ்வளோதான், அவன் செத்துருவான். ஸோ அரை தாக்குதல் என்னென்னா, அந்த தாக்குதலை வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 ஹார்ஸ்க்கு தான் அவங்க வந்துட்டு அன்கான்ஷியஸில் இருப்பாங்க. அதாவது அவங்க உடம்புல எந்த ஒரு உணர்வுமே இருக்காது. அவங்க யூஸ் பண்ணுற வர்மத்தை பொறுத்து இருக்குது. அதுவுமே அந்த 2 to 3 ஹார்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற வர்மத்தை பொறுத்து நேரங்கள் வேறுபடலாம் கைஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்துட்டு அன்கான்ஷியஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அந்த வர்மத்துலேருந்து அவங்க மீண்டு வருவாங்க. அதுதான் அரை தாக்குதல். ஸோ இப்போது வர்மத்தை யாராவது யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்துட்டு வர்மத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு எந்த மெடிசன்ஸுமே கிடையாது. எந்த மெடிசன்ஸுமே அவங்கள க்யூர் பண்ணவே பண்ணாது. அதே வர்மங்களை யூஸ் பண்ணி மட்டும்தான் அவங்கள ரிலீஃப் பண்ண முடியும், அதாவது அவங்கள காப்பாற்ற முடியும் கைஸ். அதை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ உடம்பில் மொத்தம் 108 இடங்களில் வர்மம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 108 இடங்களில் 12 இடங்களில் இருக்க வர்மம் வந்துட்டு மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த 12 இடத்துல இருக்க வர்மங்களை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், வந்துட்டு அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இறந்துருவோம். அதுதான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான வர்மம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற 96 வர்மங்கள் பார்த்திங்கன்னா தொடு வர்மங்கள். அது வந்துட்டு தொடு வர்மங்கள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நம்ம தொட்டுட்டோன்னா, அந்த கரெக்டான இடத்துல தொட்டுட்டோன்னா அதுக்கான எஃபெக்ட் என்னவோ அது நம்ம பாடியில் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் அவங்க தொட்டுட்டாங்கன்னா ஒரு 2 to 3 ஹார்ஸோ, இல்லை நம்ம அவங்க தொடுற இடத்தை பொறுத்து நேரங்கள் வேறுபடலாம். இப்பயும் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அன்கான்ஷியஸில் இருப்பாங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க. நம்ம ஜஸ்ட் அவங்கள வர்மத்தை கொடுத்து தான் திருப்பி அவங்கள ரிலீஃப் பண்ணணும்னு இல்லை, நேரங்களை பொறுத்து அவங்களே ரிலீஃப் ஆகிடுவாங்க கைஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த வர்மங்கள் எங்கெங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துக்கு மேலே 25 வர்மங்கள் இருக்குது. கழுத்துக்கு கீழே, அதாவது வயிறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 வர்மங்கள் இருக்குது. அப்புறம் வயிறுலேருந்து பாட்டம் வரைக்கும் 9 வர்மங்கள் இருக்குது. 2 கையிலையுமே பார்த்தீங்கன்னா 4 வர்மங்களும், 2 கால்லையுமே 15 வர்மங்களும், அதாவது ஆக மொத்தம் 108 வர்மங்கள் இருக்குது. இதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்துலேயும் அந்த வர்மக்கலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாகவே தெரியல. ஸோ ஒரு வேளை யாருக்கும் தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கனாலும் தெரியல. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.